இங்க இருக்க எல்லா பசங்களும் சரியான திருட்டு பசங்க. இப்ப கூட பாருங்க, எக்ஸாம்ல நல்லா படிக்கிற பசங்க 2 பேத்த நடுவுல உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து பேப்பரை பாஸ் பண்ணி எல்லாரும் பாஸ் ஆக பாக்குறாங்க. இவங்களுக்கு மட்டும் மூளை எப்படிதான் வேலை செய்யுமோ தெரியல. 2 பேரும் கரெக்டா ஆன்சர் எழுதிட்டு கரெக்டா சார் கீழே குனிகிற நேரமா பார்த்து பாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேப்பரை கடகடன் மாத்திக்கிட்டாங்க. எழுந்து பார்த்தா சாருக்கு டவுட் வருது. ஆனா என்ன டவுட்டாவே போகுது, யாருமே மாட்டிக்கல. அடுத்ததா சாரு அசதியில கண்ணடை துடைக்கிற நேரமா பார்த்து எல்லாரும் பேப்பரை மாத்திக்க இந்த பொண்ணு மட்டும் பாவம் பேப்பர் மாத்துறதுக்குள்ள சார் கண்ணாடியை போட்டாரு. மறுபடியும் சார் சந்தேகத்தோட பார்க்க எல்லாரும் சின்சியரா ஆன்சர் எழுதிட்டு இருக்க மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. எதுக்கும் லைட்டா குனிகிற மாதிரி குனியலாம் அப்படின்னு சார் செக் பண்றாரு. ஆனா அவங்க யாருமே மாட்டிக்கல. நல்ல பசங்களை நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு அந்த சார் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. தண்ணி கீழே சிந்திருக்கு. சார் தண்ணி துடைக்கிற நேரமா பார்த்து எல்லா பசங்களும் பேப்பர் மாத்திக்க இந்த பொண்ணு பேப்பர் மாத்தலான்னு கையை நீட்டுறா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து சாரை நிமிந்து பார்க்க இந்த பொண்ணு வாசமா மாட்டிக்கிறா. அந்த எக்ஸாமா முடியுது, ரிசல்ட் வருது. எல்லாரும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனா பாவம் இந்த பொண்ணு மட்டும் ஃபெயில் ஆயிட்டா.